ஹாய் ஹலோ வணக்கம் நண்பன் நண்பி, நான் உங்கள் அரவிந்த். ரியல்மி இன்னைக்கு இந்தியாவில் மொத்தம் 2 ஸ்மார்ட் ஃபோனை லான்ச் பண்ணியிருக்காங்க. ரியல்மி X7 அண்ட் ரியல்மி X7 ப்ரோ அப்படின்ற 2 புது ஸ்மார்ட் ஃபோனை இந்தியாவில் லான்ச் பண்ணியிருக்காங்க. இந்த 2 ஸ்மார்ட் ஃபோனுமே 5G ஸ்மார்ட் ஃபோனும் கூட. அண்ட் யூஸ்வலாக ரியல்மி அப்படின்னாலே இப்போ மார்க்கெட்டில் இருக்கக்கூடிய மற்ற பிராண்ட்ஸுக்கெல்லாம் நல்ல காம்படிஷன் கொடுக்குற அளவுக்கு நல்ல ஃபீச்சர்ஸோட தான் அவங்க ஸ்மார்ட் ஃபோனை லான்ச் பண்ணுவாங்க. அதே வகையில் தான் இந்த ஸ்மார்ட் ஃபோன்லையுமே பெஸ்ட்டான ப்ரைஸ் செக்மெண்ட்டுக்கு பெஸ்ட்டான ஃபீச்சர்ஸோட பெஸ்ட்டான ஸ்மார்ட் ஃபோன்ஸை லான்ச் பண்ணியிருக்காங்க. அப்படி இந்த ஸ்மார்ட் ஃபோனில் என்ன பெஸ்ட்டான ஃபீச்சர்ஸ் எல்லாம் இருக்குது அப்படின்றத வாங்க வீடியோக்குள்ள போய் பார்க்கலாம். ஸோ இப்போ நம்ம ஃபஸ்ட்டு ரியல்மி X7ல் கொடுத்துருக்கக்கூடிய ஃபீச்சர்ஸை ஒன் பை ஒன்னாக பார்த்துறோம். ஸோ அந்த வகையில் ஃபஸ்ட்டு டிசைன்னு பார்க்கும்போது நல்ல அட்ராக்டிவாக டியூவல் கிரேடியன்ட் கலர் டிசைன் கொடுத்துருக்காங்க. மொத்தம் 2 கலர்ஸில் இந்த மொபைலை லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸ்பேஸ் சில்வர் அண்ட் நெபுலா அப்படின்ற 2 டிஃப்ரெண்ட் கலரில் லான்ச் பண்ணியிருக்காங்க. பார்க்கறதுக்கும் நல்லா அட்ராக்டிவாகவே இருக்குது இதனுடைய டிசைன். நெக்ஸ்ட் இதனுடைய டிஸ்பிளேன்னு பார்க்கும்போது 6.4 இன்ச்சஸ்க்கான சாம்சங் உடைய சூப்பர் அமோல்டு டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. அண்ட் இந்த டிஸ்பிளேல 180 ஹெர்ட்ஸ்க்கான டச் சாம்பிளிங் ரேட்டும் 600 நைட்ஸ் மேக்ஸிமம் பிரைட்னஸும் கொடுத்துருக்காங்க. பட் ரெஃப்ரெஷ் ரேட் பற்றி எந்த ஒரு இன்ஃபர்மேஷனுமே இதுல கொடுக்கல. பட் மேக்ஸிமம் 90 ஹெர்ட்ஸ்க்கான ரெஃப்ரெஷ் ரேட் இருக்கும் அப்படின்ற மாதிரி தான் எதிர்பார்க்கப்படுது. அண்ட் அதே மாதிரி டிஸ்பிளே உடைய சைடுல பஞ்சுவல் டிசைன்ல 16 மெகா பிக்சலுக்கான செல்ஃபி கேமரா கொடுத்துருக்காங்க. f2.5 அபேச்சரோட இந்த செல்ஃபி கேமரா லென்ஸ் கொடுத்துருக்காங்க. அண்ட் அப்படியே பேக் சைடுன்னு பார்க்கும்போது ட்ரிபிள் கேமரா செட்டப் கொடுத்துருக்காங்க. 64 மெகா பிக்சலுக்கான பிரைமரி கேமரா f1.8 அபேச்சர்லையும் 8 மெகா பிக்சலுக்கான அல்ட்ரா வைட் ஆங்கிள் f2.2 அபேச்சர்லையும் அண்ட் 2 மெகா பிக்சலுக்கான மேக்ரோ சென்சார் f2.4 அபேச்சர்லையும் கொடுத்துருக்காங்க. அண்ட் இந்த கேமராஸ்ல மெயினா 4K வீடியோஸ் 360 fps வரைக்கும் நம்ம 4K வீடியோஸ் எடுத்துக்க முடியும்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் அதே மாதிரி ஸ்லோ மோஷன் வீடியோஸ் 1080 பிக்சல் ரெசல்யூஷன்ல 120 fpsல ஸ்லோ மோஷன் வீடியோஸ் இதில் நம்மளால எடுத்துக்க முடியும்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் இதில் UAS மேக்ஸிமம் வீடியோ ஸ்டெபிலைசேஷன் இருக்கு. அண்ட் அதே மாதிரி நைட் டைம் போட்டோகிராஃபிக்காக சூப்பர் நைட் மோட் 4.0மே இதில் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் ப்ராசஸர்னு பார்க்கும்போது மீடியாடெக் உடைய ஃபிளாக்ஷிப் ப்ராசஸரான மீடியாடெக் டைமென்சிட்டி 800U 5G சிப்செட்டை இதில் யூஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் இந்த ஸ்மார்ட் ஃபோனில் தான் ஃபர்ஸ்ட் டைம் மீடியாடெக் உடைய இந்த ஃபிளாக்ஷிப் 5G ப்ராசஸரான மீடியாடெக் டைமென்சிட்டி 800U யூஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் இந்த சிப்செட் 7 நானோமீட்டர் டெக்னாலஜியில் டிசைன் செய்யப்பட்ட ஒரு சிப்செட். நெக்ஸ்ட் இந்த ரியல்மி X7 உடைய பேட்டரி கெப்பாசிட்டின்னு பார்க்கும்போது 4310 mAh பேட்டரி கெப்பாசிட்டி வித் 50 வாட்ஸ்க்கான சூப்பர் டாட் சார்ஜரோட இந்த பேட்டரி கெப்பாசிட்டி அவங்க கொடுத்துருக்காங்க. அண்ட் இந்த 50 வாட்ஸ்க்கான சார்ஜரில் சார்ஜ் பண்ணும்போது 47 மினிட்ஸில் 100% சார்ஜ் பண்ணிட முடியும்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் அது மட்டும் இல்லாமல் இதில் கொடுத்துருக்கக்கூடிய இந்த மீடியாடெக் டைமென்சிட்டி 800U சிப்செட் பேட்டரி ஆப்டிமைசேஷனுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லான ஒரு சிப்செட் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதனால 5% கடைசி 5% சார்ஜ் இருக்கும் போது கூட 25 ஹவர்ஸ்க்கான ஸ்டாண்ட் பை பேட்டரி லைஃப் கொடுக்கும் அப்படின்னு மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ அப்படி கொடுத்துச்சுன்னா உண்மையிலே ஒரு நல்ல விஷயமா தான் இருக்கும். கொடுக்குதா இல்லையா அப்படின்றத வெயிட் பண்ணி பார்ப்போம். நெக்ஸ்ட் இதில் ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனர் நமக்கு இன் டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனர் தான் கொடுத்துருக்காங்க. சூப்பர் அமோல்ட் டிஸ்பிளே இருக்கிறதுனால நமக்கு இன் டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனரே கொடுத்துட்டாங்க. அண்ட் இந்த ஃபீச்சர்ஸ் எல்லாம் சேர்த்து இந்த ஸ்மார்ட் ஃபோன் லான்ச் பண்ணிருக்கக்கூடிய பிரைஸ் செக்மெண்ட் என்ன அப்படின்னு நீங்க பார்த்தீங்கன்னா மொத்தம் 2 வேரியன்ட் லான்ச் பண்ணியிருக்காங்க. 6GB + 128GB அப்படின்ற பேஸ் வேரியன்ட் 19,999 அப்படின்ற பிரைஸ் செக்மெண்ட்டுக்கும் 8GB + 128GB அப்படின்ற இன்னொரு வேரியன்ட் 21,999 அப்படின்ற பிரைஸ் செக்மெண்ட்டுக்கும் லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ ஓவரால் பார்க்கும்போது 20,000 அப்படின்ற ஒரு பட்ஜெட் பிரைஸ் செக்மெண்ட்லேயே ஃபிளாக்ஷிப் லெவல் ப்ராசஸர் இருக்கக்கூடிய ஒரு 5G ஸ்மார்ட் போன், சூப்பர் அமோல்ட் டிஸ்பிளே, இன் டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனர், 64 மெகா பிக்சல் பிரைமரி கேமரா, 50 வாட்ஸ்க்கான சூப்பர் டாட் சார்ஜர் மாதிரியான எக்கச்சக்கமான ஃபீச்சர்ஸ் இந்த ஸ்மார்ட் போன்ல கொடுத்துருக்காங்க. ஸோ அப்படி இந்த ஸ்மார்ட் போன்ல கொடுத்துருக்கக்கூடிய இந்த ஃபீச்சர்ஸ் அண்ட் இதனுடைய பிரைஸ் எல்லாம் பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத கமெண்ட் செக்ஷன்ல வந்து மென்ஷன் பண்ணுங்க. இப்போ வாங்க நெக்ஸ்ட் ரியல்மி X7 ப்ரோல கொடுத்துருக்கக்கூடிய ஃபீச்சர்ஸ் எல்லாம் என்ன அப்படின்றத பார்க்கலாம். ஸோ இந்த ரியல்மி X7 ப்ரோ ரியல்மி X7 உடைய ஒரு அப்கிரேடட் வெர்ஷனாக தான் இந்த ஸ்மார்ட் ஃபோனை இவங்க லான்ச் பண்ணியிருக்காங்க. அந்த வகையில் ஃபர்ஸ்ட் இதனுடைய டிஸ்பிளேன்னு பார்க்கும்போது 6.55 இன்ச்சஸ் சாம்சங் உடைய ஃபுல் HD + சூப்பர் அமோல்டு டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. இதில் 120 ஹெர்ட்ஸ்க்கான ரெஃப்ரெஷ் ரேட் இருக்கு அண்ட் 240 ஹெர்ட்ஸ்க்கான டச் சாம்பிளிங் ரேட் இருக்கு. அண்ட் அது மட்டும் இல்லாமல் 1200 நைட்ஸ்க்கான மேக்ஸிமம் பீக் பிரைட்னஸ் கொடுக்குறாங்க. ஸோ அதனால சன் லைட்ல இல்லை ஓவர் பிரைட்னஸ் இருக்கக்கூடிய ஏரியாவில் ஸ்மார்ட் ஃபோன் யூஸ் பண்ணும்போதும் உங்களுக்கு கிளியரான விசிபிலிட்டியை இந்த டிஸ்பிளே கொடுக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அண்ட் 120 ஹெர்ட்ஸ்க்கான ரெஃப்ரெஷ் ரேட் கண்டிப்பா கேமர்ஸ்க்கு ஒரு நல்ல ஸ்மூத்தான எக்ஸ்பீரியன்ஸை கொடுக்கும். நெக்ஸ்ட் செல்ஃபி கேமரான்னு பார்க்கும்போது இதுலேயுமே சைடில் ஸ்டைலான ஒரு பஞ்சோல் டிசைன் தான் கொடுத்துருக்காங்க. பட் ஆனால் இங்கே நமக்கு 32 மெகா பிக்சலுக்கான செல்ஃபி கேமரா கொடுத்துருக்காங்க வித் f2.45 அப்பாச்சரில் இந்த செல்ஃபி கேமரா அவங்க கொடுத்துருக்காங்க. அண்ட் அப்படியே பேக் சைட் கேமரான்னு பார்க்கும்போது இங்கே நமக்கு குவாட் கேமரா செட்டப் கொடுத்துருக்காங்க. அதில் 64 மெகா பிக்சலுக்கான பிரைமரி கேமரா சோனி IMX686 சோனியுடைய ஒரு லேட்டஸ்ட் லென்ஸ் இதில் யூஸ் பண்ணியிருக்காங்க. f1.8 அப்பாச்சரில் இந்த லென்ஸ் நமக்கு கொடுத்துருக்காங்க. அண்ட் அது கூட 8 மெகா பிக்சலுக்கான அல்ட்ரா வைட் ஆங்கிள், 2 மெகா பிக்சலுக்கான பிளாக் அண்ட் ஒயிட்
போர்ட்ரைட் லென்ஸ் அண்ட் 2 மெகா பிக்சலுக்கான மேக்ரோ சென்சார் கொடுத்துருக்காங்க. அண்ட் இதுலயுமே நம்ம Realme X7ல பார்த்த மாதிரி 4K வீடியோஸ் at 360 fpsல நம்மளால எடுத்துக்க முடியும். அண்ட் ஸ்லோ மோஷன் வீடியோ 1080 பிக்சல் ரெசல்யூஷன்ல 120 fpsல நம்மளால ரெக்கார்ட் பண்ணிக்க முடியும். அண்ட் அதே மாதிரி நைட் டைம் போட்டோகிராஃபிக்காக சூப்பர் நைட் மோட் 4.0மே இதில் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் ப்ராசஸர்னு பார்க்கும்போது மீடியாடெக் உடைய லேட்டஸ்ட் பவர்ஃபுல் சிப்செட்டான மீடியாடெக் டைமென்சிட்டி 1000+ 5G சிப்செட் இதில் யூஸ் பண்ணியிருக்காங்க. இதுவுமே ஒரு 5G ஸ்மார்ட் ஃபோன் தான். 7 nm டெக்னாலஜியில் தான் இந்த சிப்செட்டையுமே மேனுஃபேக்சரிங் பண்ணியிருக்காங்க. அண்ட் இதில் இருக்கக்கூடிய ஜிபியூன்னு பார்க்கும்போது ARM Mali G77 GPU இதில் நமக்கு யூஸ் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட் இதில் கொடுத்துருக்கக்கூடிய பேட்டரி கெப்பாசிட்டின்னு பார்க்கும்போது 4500 mAhக்கான பேட்டரி கெப்பாசிட்டி கொடுத்துருக்காங்க. வித் 65 வாட்ஸ்க்கான சூப்பர் டாட் சார்ஜரோட இந்த பேட்டரி கெப்பாசிட்டி நம்ம கொடுக்குறாங்க. அண்ட் இந்த 65 வாட்ஸ்க்கான சூப்பர் டாட் சார்ஜர் யூஸ் பண்ணி நம்ம சார்ஜ் பண்ணும்போது 100% வெறும் 35 மினிட்ஸ்ல சார்ஜ் பண்ணிட முடியும்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் அது மட்டும் இல்லாம இதுலயுமே ஆல் சென்ஸ் பேட்டரி ஆப்டிமைசேஷன் இருக்கு. இதன் மூலியமா லாஸ்ட் 5% சார்ஜ் இருக்கும் போதும் கூட 90 மினிட்ஸ் வரைக்கும் டெக்ஸ்ட் பண்ண முடியும்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் அதே மாதிரி ஜஸ்ட் 3 மினிட்ஸ் சார்ஜ் பண்ணாலே 1 ஹவர்ஸ் வரைக்கும் கண்டினியூஸா கேமிங் விளையாட முடியும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் இதுலயுமே நமக்கு இன் டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனர் தான் கொடுத்துருக்காங்க. அண்ட் அதே மாதிரி நம்மளுடைய ஆடியோ குவாலிட்டியை இம்ப்ரூவ் பண்ணணும் அப்படின்றதுக்காக Dolby ஆடியோ டியூயல் ஸ்பீக்கர்ஸ் இந்த ஸ்மார்ட் ஃபோனில் நமக்கு யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இதன் மூலியமா ஒரு பெட்டரான ஆடியோ குவாலிட்டியை நம்ம இந்த ஸ்மார்ட் ஃபோன்ல இருந்து எடுத்துக்க முடியும். அண்ட் அதே மாதிரி இந்த ரெண்டு ஸ்மார்ட் ஃபோன் Realme X ஆகட்டும் அண்ட் Realme X7 ஆகட்டும் ரெண்டு ஸ்மார்ட் ஃபோன்லையுமே Corning Gorilla Glass ப்ரொடக்ஷன் இருக்கு. 5th ஜெனரேஷன் Corning Gorilla Glass ப்ரொடக்ஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ ஓவரால் இந்த Realme X7 Proல Mediatek Dimensity 1000+ 5G ப்ராசஸர், சூப்பர் AMOLED டிஸ்பிளே, 120 ஹெர்ட்ஸ்க்கான ரெஃப்ரெஷ் ரேட், 1200 நைட்ஸ்க்கான மேக்ஸிமம் பிரைட்னஸ், 240 ஹெர்ட்ஸ்க்கான சாம்பிளிங் ரேட், 32 மெகா பிக்சல் செல்ஃபி கேமரா, 65 வாட்ஸ்க்கான ஃபாஸ்ட் சார்ஜர் மாதிரியான இவ்வளவு ஃபீச்சர்ஸோட சேர்த்து இந்த ஸ்மார்ட் ஃபோனை இவங்க லான்ச் பண்ணியிருக்கக்கூடிய பிரைஸ் செக்மெண்ட் என்ன அப்படின்னு நீங்க பார்த்தீங்கன்னா 8GB + 128GB அப்படின்ற வேரியன்ட் 29,999 அப்படின்ற பிரைஸ் செக்மெண்ட்டுக்கு லான்ச் பண்ணியிருக்காங்க. இப்போதைக்கு 8GBக்கான இந்த ஒரே ஒரு ரேம் வேரியன்ட் தான் லான்ச் பண்ணியிருக்காங்க. மேபி ஃபியூச்சரில் 12GBக்கான ரேம் வேரியன்ட் லான்ச் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ ஓவரால் இப்போ இந்த ரெண்டு ஸ்மார்ட் ஃபோனுடைய இந்த ஃபீச்சர்ஸ் அண்ட் இந்த ப்ரைஸ் எல்லாம் பார்த்து ஒரு காமன் ஆடியன்ஸாக சொல்லணும் அப்படின்னா கண்டிப்பாக 20,000 அப்படின்ற ப்ரைஸ் செக்மெண்ட்டுக்கு ஒரு 5G ஸ்மார்ட் ஃபோன் நல்ல விஷயம் தான். இப்போதைக்கு மார்க்கெட்டில் இருக்கக்கூடிய 5G ஸ்மார்ட் ஃபோனில் லோவஸ்ட் ப்ரைஸ் 5G ஸ்மார்ட் ஃபோனா அது இந்த ஸ்மார்ட் ஃபோனாக தான் இருக்கும். இதுக்கு முன்னாடி Xiaomi கிட்ட இருந்து Xiaomi Mi 10A அப்படின்ற ஸ்மார்ட் ஃபோனும், மோட்டோ கிட்ட இருந்து Moto G5G அப்படின்ற ஸ்மார்ட் ஃபோனும் 21,000 அப்படின்ற ப்ரைஸ் செக்மெண்ட்டில் லான்ச் பண்ணியிருந்தாங்க. பட் ஆனால் இப்போ Realme கிட்ட இருந்து அதை விட 1000 rupees கம்மியாக ஒரு 5G ஸ்மார்ட் ஃபோன் இந்தியாவில் இப்போ லான்ச் பண்ணியிருக்கிறது கண்டிப்பா என்ன பொறுத்த வரைக்கும் ஒரு நல்ல விஷயம் அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். ஸோ நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத கமெண்ட் செக்ஷன்ல வந்து மென்ஷன் பண்ணுங்க. அண்ட் அதே மாதிரி இந்த ரெண்டு ஸ்மார்ட் போன்ஸோட வேற ஏதாவது ஸ்மார்ட் போனை கம்பேர் பண்ணி ஒரு கம்பேரிசன் வீடியோ உங்களுக்கு வேணுமா வேண்டாமா அப்படின்றத கமெண்ட் செக்ஷன்ல மென்ஷன் பண்ணுங்க. அண்ட் அப்படி கம்பேரிசன் வீடியோ போடலாம் அப்படின்னா எந்த ஸ்மார்ட் போனோட இந்த ஸ்மார்ட் போன்ஸை கம்பேர் பண்ணலாம் அப்படின்றதையும் கமெண்ட் செக்ஷன்ல மென்ஷன் பண்ணுங்க. கண்டிப்பா அதற்கான ஒரு வீடியோ நெக்ஸ்ட் வரும். ஸோ இந்த வீடியோ இவ்வளவு தான். கண்டிப்பாக இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்குமே பிடிச்சிருக்கும் அப்படின்னு நான் நம்புறேன். அப்படி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நான் இப்போ எக்ஸ்பிளைன் பண்ணது உங்களுக்கு கிளியராக இருந்துச்சு அப்படின்னு பட்சத்தில் இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் உங்கள் எல்லாரையும் சந்திக்கிறேன். அது வரைக்கும் டாடா பை பை. See you.